ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மதீனா சனாஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கறதுலலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ புஜ்ஜு நூறாவும் உட்காந்து நல்லா சூப்பராக விளாடிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுமே இப்படி ஆக்டிவாக விளாடுறாங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ எக்ஸைட் ஆகிறா பாருங்களேன். இந்த கேம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புஜ்ஜு அந்த அளவுக்கு விளாட மாட்டான். நூறா நல்லா ஆக்டிவாக விளாடுவான். எல்லாருக்கும் ஹாய் சொல்லு நூறா. பிடிச்சி வச்சுட்டு ஹாய் சொல்லுன்னு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னா பக்கத்தில் வருவா, பட் நம்ம டச் பண்ணாலோ தூக்குனாலோ பிடிக்க மாட்டேங்குது. மேடமாக வந்தால் ஓகே. பாருங்களேன், புஜ்ஜு அந்தளவுக்கு விளாடவே மாட்டான். நூறாம்மா, என்னம்மா, என்னடா நூறா, விளாட்ணுமா? என்னன்னா எப்போவுமே நான் போட்டுட்டேன் அப்படின்னா பக்கத்தில் நின்று என்னை கூப்பிடுவா, எனக்கு வேணும் விளாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், அவங்க கூட விளையாடிட்டு அப்படியே நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ரொம்ப க்ளம்ஸியாக இருக்குது. ஏன்னா நான் வீடு எப்படினாலும் ஷிஃப்ட் பண்ண போகிறேன்னு தெரியும். அதனாலே நான் ரொம்ப அரேஞ்ச் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ மெடிசன் தான், ஏகப்பட்ட மெடிசன், எங்கே பார்த்தாலும் மெடிசன், க்ராசரி ஐட்டம்ஸு, துணி, இப்படி அப்படின்ட்டு கலைஞ்சிருக்கு பயங்கரமாக. இங்கே பாருங்கள், இங்கேயும் மெடிசனு, அப்புறம் என்னோடய ஹேர் ட்ரையரு, இதெல்லாமே ஒவ்வொரு ட்ராவில் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ராவில் இருக்கிற அன்வான்ட் திங்ஸு, எதெல்லாம் வேணும் எது வேணாம் அப்படிங்கிற திங்ஸை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி பாதிவாலாக கொஞ்சம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம பேக் பண்ண தான் தெரியுது நம்ம எந்த திங்ஸ் எல்லாம் காண போனோமோ அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வாரண்டி கார்டு, இந்த புக்லெட்டு, மேனுவல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு பவுச்சில் போட்டு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒயர், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தனியாக வச்சுட்டு, இங்கே பாருங்களேன், நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் க்யூட்டான ஐட்டம்ஸ். இது என் ஃப்ரெண்ட் எனக்கு செஞ்சு கொடுத்தா. ஸோ எனக்கு அதில் அழகாக ரெசினில் இந்த குழந்தையோட பாம் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே குட்டி குட்டி க்யூட்டான ஐட்டம்ஸ்லாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் ப்ரேஸ்லெட் செஞ்சு கொடுத்தது. எங்கள் அம்மா மதீனான்னு பேர் எழுதி ஒரு 100 ருபீஸ் வச்சுருக்காங்க. அது தேடும்போது ஜஸ்ட் பார்க்கும்போது எதிர்ச்சியாக கிடைக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்களேன். சுருமா இது காணான்னு தேடிட்டு இருந்தேன், இதுவும் கிடச்சிருச்சு. ஸோ அடுத்த ட்ராக்குள்ளே போனால் எனக்கு என்னென்னா ஒரே ஃபுல்லாக டேப்லெட் தான், எங்கே பார்த்தாலும் டேப்லெட். சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணால் இங்கே பாருங்களேன், உள்ளே உட்காந்துட்டா. வரவே இல்லை, வெளியில் வரவே இல்லை. சரி சொல்லிட்டு நானும் க்ளோஸ் பண்ணி விட்டேன். பண்ணுற க்யூட்னஸை பாருங்களேன். இதுவும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தது கிஃப்ட்டு. செம்ம அழகாக க்யூட்டாக இருக்கும். இது லைட் எரியும், ஆனால் மியூசிக் வராது. ஸோ பார்க்க நைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். இது என் தங்கச்சிக்கு ஃப்ரெண்டு கொடுத்தது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அவள் யூஸ் பண்ணுவான். எனக்கு இது மாதிரி க்ரேஸ், இது வாங்கணும் அப்படின்னு ஒரு க்ரேஸ் இருக்குது. இல்லை க்யூட்டான ஐட்டம்ஸ்னால் இதுவும் என் தங்கச்சிக்கு என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது தான். பார்க்க அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கேட்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அப்புறம் அப்படியே கபோர்ட் செக்ஷன் வந்தாச்சு. இவ்வளோ கிளாத்தையும் தூக்கி ஒரு சூட்கேஸில் வச்சு அடுக்கணும். ரொம்ப பெரிய வேலைங்க. அந்த கிளாத்தை ஸ்டஃப் பண்ணி வைக்கிறதுங்கிறது சாதாரணமான டாஸ்க் இல்லை, பெரிய டாஸ்க்கு தான். ஸோ சூட்கேஸ்லாம் எடுத்து தூசியெல்லாம் தட்டி நான் ஓப்பன் பண்ணி வச்சு தான் இவங்க 2 பேருக்கு என்ன வேலைன்னு தெரியல. இங்கே பாருங்களேன், நூறா போகவே மாட்டேங்கிறா. புஜ்ஜுவாது ஒரு தடவை சொன்னோடனே போயிட்டா. போடா அப்படின்னு சொன்னேன்னா வேறு ஒர்க் இருக்குமா அப்படின்னோடனே போயிட்டா. இருந்துச்சு க்யூட்டாக. அவள் இருக்கால, நூறா இருக்கால, என்ன பண்ணுறா தெரியுமா, அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க, படுத்து தூங்குறாங்க உள்ளர.
இவங்கள என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. சரியான சேட்டை பிடிச்சவளா இருக்கா. ஸோ அப்படியே சொல்லிட்டு இப்படியே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஆனால் நான் என்ன ஸ்டஃப் பண்ணியிருக்கேன்னா, ஒரே ஒரு ரேக் மட்டும்தாங்க ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். இது மட்டும்தான். இதுவே இந்த ஃபுல் சூட்கேஸ் ஆகிடுச்சு. மித்ததெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. அங்கே பாருங்களேன், கிளாஸ் பேங்கிள் உடஞ்சிருக்கு. அதை போய் வந்து விளையாடுறாளா இல்லை சாப்பிட பார்க்குறாளான்னு தெரியல. இது கையிலையோ இல்லை வாய்க்குள்ளேயோ போச்சுன்னா ரொம்ப டேஞ்சரு. இவள் வந்து என்னென்னா சரியான ஆளுங்க. சரியான குப்பை தின்றா, முடி தின்னுது, தூசி தின்னுது, தோசை இட்லி எதுனாலும் சாப்பிடுது. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் பூனை இப்படி தான் செய்யுதுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த எண்ணெய் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்கெட்டை எண்ணெய் பிடிச்சிருக்கும், கரை பிடிச்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். எப்படி க்ளீன் பண்ணுறேன்னா, டிஷ்வாஷருக்கு போடுற அந்த பவுடர் இருக்கு இல்லையா, வெசல் வாஷ் பண்ணுற லிக்விட் இருக்கு இல்லையா, அது அப்புறம் ஜிஃப் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக உடனே போகுது அந்த எண்ணெய் பிசுக்காக இருக்கட்டும். இதெல்லாம் நெய் டப்பா, எண்ணெய் டப்பா எவ்வளோ வந்து கரையாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த பிஸ்கெல்லாம் சூப்பராக கிளியர் ஆகுது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி நான் அடுக்க போகிறேன்னு தெரியல. அப்புறம் வந்து சைடில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருப்பேன். ஸோ அதுவுமே ரொம்ப டர்ட்டியாக தான் இருக்குது. அதையுமே வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து போட்டு அதுக்குள்ளே ஒரு ஷீட்லாம் இருக்கும். இந்த ஷீட்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னா மிஷினில் போடலாம் அப்படின்றது எனக்கு தெரியல, ஐடியாவே வரல. ஆக்சுவலாக என் சிஸ்டர் தான் சொன்னாங்க. அது லேட்டராக நான் மிஷினில் போட்டு சில ஷீட்ஸ்லாம் எடுத்து கழுவி வச்சேன். இது நான் ஹேண்ட்லேயே வாஷ் பண்ணி இது ஹேங் பண்ணி விட்டு தண்ணியெல்லாம் வடியட்டும் அப்படின்னு வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஃப்ரிட்ஜுக்கு மூவ் ஆன் பண்ணி போயிட்டேன். இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வச்சாச்சு. ஸோ ட்ராலேருந்து இது வந்து கீழே வெஜிடபிள் ட்ரா இருக்குல்ல, அதில் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து மிளகா, மல்லி, அப்புறம் வந்து சத்து மாவு, அப்புறம் கருவாடு, இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிறத வந்து அந்த ட்ரா இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ ஆர்டர் ஸ்மெல் போகிறதுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வினிகர் ஒரு 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 1 கப் ஊற்றிட்டு டிஷ்வாஷர் லிக்விட் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் போட்டுட்டு தண்ணியோட டைல்யூட் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி லைட்டாக அந்த ஸ்பாஞ்சை வச்சு ரொம்ப வந்து இந்த இரும்பு நாரை வச்செல்லாம் தேய்க்கக்கூடாது ஃப்ரிட்ஜுக்குள்ளார. ஸோ வந்து ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வைப் பண்ணி எடுத்துருங்க. அந்த ஆர்டர் ஸ்மெல்லாம் அப்படியே சூப்பராக கிளியர் ஆகுது, நல்லா இருக்குது. ஒரு வேளை ஜிஃப் இது ஸ்நாக் இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் வச்சுருந்திங்கன்னா பிரச்சனை இல்லை. அது யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து இந்த மாதிரி ஆர்டர் ஸ்மெல்லு ரொம்ப நமக்கு ஹைஜீனிக்காக வேணும்னா இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. க்ளீன் பண்ண உடனே வந்து எப்போதுமே ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணாதீங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிடணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் நேரம் ஓப்பன் ஸ்பேஸில் விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராயர்லாம் இருக்கும் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ட்ரா, அப்புறம் வந்து நான் வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு வந்து அந்த பாக்ஸு, அந்த கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கண்டெய்னர்ஸ்லாம் எடுத்து போட்டு வாஷ் பண்ண எப்போ முடியலங்க, சுத்தமாக முடியல. நான் டிஷ்வாஷரில் கூட தூக்கி வச்சிடலாமான்னு பார்த்தேன். எந்த ஜாமானுமே உள்ளே போக மாட்டேங்குது. எல்லாம் பெருசாக இருக்கிறதுனால எதுவுமே உள்ளே போகலை. ஸோ எப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையுமே இது என் ஹேண்ட் வாஷ்லேயே ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்படியே நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்றதுக்காக வெளியில் கிளம்புறோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டை பார்க்கும் போதே எனக்கு அப்படியே ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பிகாஸ் நானும் என் ஹஸ்பண்டும் பல வாட்டி வந்து வின்டர் சீசனில் அப்படியே சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு இங்கே பக்கத்தில் எவ்ரிடேவோ எங்கேயாவது சும்மா போயிட்டு அப்படியே டீயோ ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு வருவோம் இந்த பிளேஸ்க்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ தான் அமைஞ்சிருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ஏரியாவில் வந்து நைட் டைம் இந்த பள்ளிவாசல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே இந்த வியூ பாருங்களேன். அப்புறமா வந்து ஃப்ரையோவுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இது எங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்பாட்டு. ஒரு கடைசியாக நம்ம வந்து இந்த ஏரியா விட்டு போகும்போது இங்கே போய் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்கே வந்தாலும் என்னோடய சிஸ்டர்ஸோட ஞாபகம் எனக்கு அதிகமாக வரும். என் சிஸ்டர் ஆஹில், அஸ்லானு இவங்களோட ஞாபகம் எனக்கு ரொம்ப வரும். ஏன்னா இவங்க வந்து இங்கே ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பா, எனக்கு தெரியும். ஏன்னா முந்தா நாள் தான் சொன்னேன் எனக்கு ஃப்ரையோ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டரு அவள் சொன்னான். இப்போ வந்து நான் இங்கே வந்து சாப்பிட்றத பார்த்தானா கண்டிப்பாக சொல்லுவாள், என்னை விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட் இது.
ரொம்ப அப்படியே ஜூஸியாக அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து உள்ளார அப்படியே ஸ்பைஸ் இருக்கும். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த vlog இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.